வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 8 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம மயிலு வந்துட்டு நேரா ஹீரோ கிட்ட, சகல அவன்கிட்ட தான் அந்த சிலை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன்கிட்ட இருந்து அந்த சிலைய எப்படி சகல மீட்கிறது? நாளைக்கு காலையில பையர் வந்துருவாங்களாம். அவன் கிட்ட மட்டும் அவன் அந்த சிலைய கொடுத்துட்டான் அப்படின்னா நம்மளால அதுக்கப்புறம் அந்த சிலைய திருப்பி வாங்கவே முடியாது. இப்போ என்ன சகல பண்றது, என்ன பிளான் பண்றது? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. வந்துட்டு, நண்பா, ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னா அந்த மூர்த்தி கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அவன் அந்த சிலைய கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கான். போய் கேட்டா இல்ல இல்ல அப்படின்னு சொல்றான். இப்பதான் இன்னொருத்தரை அனுப்பி அவர்கிட்ட சிலை இருக்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அவன்கிட்ட இருந்து அந்த சிலையை எப்படியாவது மீட்கணும். நாளைக்கு காலையில ஏதோ பையர் வரப்போறாங்களாம். அவங்க கிட்டதான் அந்த சிலைய அவன் கொடுக்க போறானா எப்படியாவது. அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அந்த சிலைய வாங்கணும். மாறு விஷயத்துல போனாதான் அந்த சிலைய வாங்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அதான் நானும் மயிலும் போயிட்டு மாறு விஷயத்துல அந்த சிலைய வாங்க போறோம். கண்டிப்பா வந்துட்டு என் போட்டோவை அந்த மூர்த்திக்கு அந்த முத்துவும் சிவனாண்டியும் அனுப்பியிருப்பாங்க. சோ கண்டிப்பா அந்த மூர்த்தி அலாட்டா இருப்பான். நான் போனா கண்டிப்பா என் கண்ணுல அந்த சிலைய சிக்க விட மாட்டான். கண்டிப்பா அந்த சிலைய வந்துட்டு மறைச்சு வச்சிருவான். அதுக்கு பதிலா மாறு விஷயத்துல போனா மட்டும்தான் அந்த சிலைய மீட்க முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இது கேட்டதும் நம்ம சரவணன் சொல்றாரு, ஆமா கார்த்தி, கண்டிப்பா அங்க மாறு விஷயத்துல போனா மட்டும்தான் அந்த சிலைய மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே நேரத்துல மயில சொல்றாரு, சரிங்க சகல, நாளைக்கு காலையில கூட அந்த சிலைய கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி கிட்ட சொல்லியாச்சு. சோ கண்டிப்பா பாட்டி வந்துட்டு இந்த சிலைக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி கிட்ட சீக்கிரம் இந்த விஷயத்த சொல்லிடணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன், காலையிலேயே நான் சிலைய கொண்டுட்டு வரேன் அப்படின்னு. பாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிங்க சகல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதியும் ராஜாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட எப்படியோ சிலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததும் ரேவதி நம்ம அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா, ராஜா சிலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாராம். நாளைக்கு காலையில அந்த சிலையோட வரேன் அப்படின்னு இப்பதான் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு. இதை கேட்டதும் வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. வில்லி சொல்றாங்க, என்ன சொல்ற, சிலை இருக்கிற இடத்த அந்த டிரைவர் கண்டுபிடிச்சிட்டானா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சித்தி, அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன், அவருக்கு அந்த சிலை கடைசி வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அவரு திறமையான ஆளு, கண்டிப்பா அந்த சிலை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. இதை கேட்டதும் அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, என்ன இவ்வளவு சீக்கிரமா அந்த சிலையை கண்டுபிடிச்சிட்டான்? ஒருவேளை அந்த மூர்த்தி கிட்ட இந்த சிலையை வாங்கிட்டானோ? எதுக்கும் நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு முன்னாடியில நின்னு காப்பாத்துறது அவரு மட்டும்தாமா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவருக்கு எந்த வகையில நான் நன்றி கடன் பெற போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, அதுக்கான காலமும் நேரமும் வரும். அப்போ நீ அவருக்கு நன்றி கடன் பண்ணா போதும். இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வில்லிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்போ அந்த சிலை எங்க இருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களா? இத உடனே நம்ம அவங்க கிட்ட சொல்லணுமே அப்படின்னு வில்லி நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்ம எதிரி அந்த சிலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானா? இதை கேட்டதும் அந்த வில்லனுக்கு அதிர்ச்சி. இங்க பாருமா, மூர்த்தி கிட்ட சிலை இருக்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா மூர்த்தி கிட்ட இருந்து அவனால கண்டிப்பா அந்த சிலைய வாங்க முடியாது. நீ கவலைப்படாத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க, அவன் சிலைய கண்டுபிடிச்சிட்டேன், காலையிலே அந்த சிலையோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்லிட்டான் இந்த ரேவதி கிட்ட. இதனால வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க, அந்த சிலை வந்துரும் அப்படின்னு. அவன் கைக்கு அந்த சிலை கிடைக்கவே கூடாது. இங்க பாருங்க, நீங்க தான் ஏதாவது பிளான் பண்ணி
அந்த சிலை இந்த கோவிலுக்கு திரும்ப வரவிடாதபடி பண்ணணும். இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. தொலைஞ்சு போன சிலை தொலைஞ்சு போனதாவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருமா, இத்தனை நாளா எதுக்குமா போராடிக்கிட்டு இருக்கோம்? அதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்கோம். நீ கவலைப்படாத, அந்த சிலை இக்காரணம் முன்னிட்டும் அவனோட கைக்கு திரும்ப கிடைக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, வில்லியும் சரிங்க, நான் அடிக்கடி இந்த மாதிரி போன் பேசுறது அக்காவுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும். ஏன்னா அக்காவுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. வீட்டுல உள்ள வளையல் வெளியில போனது, வீட்டுல உள்ள போன் காணாம போனது, அப்புறம் இந்த மஞ்ச பை வந்து கிடக்குறது, இது எல்லாமே அக்காவுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டு. சோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல என் மேல சந்தேகப்படாம இருக்கணும். அதுக்காக நான் அதிகமா உங்ககிட்ட போன் பேச முடியாது, அதிகமா உங்களையும் சந்திக்க முடியாது. அதுக்கு வில்லன் சொல்றாரு, பரவாயில்லம்மா, இன்னைக்கு ஈஸ்வரி அவமானப்பட்டுட்டா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம், நீ கவலைப்படாத. இதை கேட்டதும் வில்லியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே காதுல வாங்கிட்டு சித்தி அவங்க 2 பேருமே எச்சரிச்சுட்டாங்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம அவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஹீரோயின் நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி சொல்லு ரேவதி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, சிலை வந்துட்டு நீங்க காலையிலேயே கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு நான் அம்மா கிட்ட வந்து சொன்னேன். அது அப்படியே சித்தி காதுல வாங்கி நேரா அந்த வில்லனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா உங்க கையில சிலைய கிடைக்க விடாம பண்றதுக்கு ஏதாவது ஒரு வகையில பிளான் பண்ணுவாங்க. சோ எதுக்கும் நீங்க பாதுகாப்பா இருங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சரி நான் பாத்துக்கிறேன். உடனே ஹீரோயினும் சரிங்க, எப்படியாவது காலையில கூட அந்த சிலையை கொண்டுட்டு வந்துருங்க, இல்லைன்னா ஊர் பஞ்சாயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க போனை வைக்கிறேன் அப்படின்னு கட் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த சித்தி எதுக்காக இந்த வீட்டுக்கு எதிரா இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ மயிலு கிட்ட அந்த சிலைய நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு அந்த சந்திராவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்ணி எச்சரிச்சுட்டாங்க. இது கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. என்ன சகல சொல்றீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா, நம்ம சீக்கிரம் அந்த சிலைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. உடனே சகலையும் சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட அந்த மூர்த்தி அந்த பையருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வில்லன் என்ன பண்றாருன்னா மூர்த்திக்கு போன் பண்றாங்க. மூர்த்தி போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிலைய நான் வித்துருவேன், சோ நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அந்த என் எதிரி இருக்கான டிரைவர் பைய, உனக்கு கூட போட்டோ அனுப்புனேனே, அவன் அந்த சிலைய கண்டுபிடிச்சிட்டேன், மார்னிங்குள்ள அந்த சிலையை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அவன் கண்டிப்பா இந்த அளவுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு வகையில ஆதாரம் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரத்தை வச்சுதான் அவன் அந்த சிலைய கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ எதுக்கும் நீ பாதுகாப்பா இருந்துக்க, நம்ம கிட்ட உள்ள சிலை அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மூர்த்தி சொல்றாங்க, என்னதான் கண்டுபிடிச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அந்த சிலைய வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு விற்க போறேன், கண்டிப்பா அவனால அந்த சிலையை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, முத்துவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மூர்த்தி நினைக்கிறாரு, ஓ, எனக்கே வந்துட்டு அல்வா கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்களா, நானே ஜெகஜால கில்லாடி என்கிட்டேவா, எப்படி என்கிட்ட உள்ள அந்த அம்மன் சிலையை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு. அப்போ நம்ம சகல இருக்காருல்ல, அவரு வெளிநாட்டவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிறாரு. கூடவே நம்ம ஹீரோவும் வந்துட்டு வேஷம் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மூர்த்தி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன இது 7 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க, இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ நம்ம சகல இங்க இருந்து போயிட்டு, எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன், நீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன இப்படி பேசுறீங்க, நான் தான் அந்த ஆப்பிரிக்காவில இருந்து வர பையர், அந்த அம்மன் சிலை உங்ககிட்ட தானே இருக்கு, அத பாக்குறதுக்காக தான் நான் மெனக்கட்டு வந்திருக்கேன். இது கேட்டதும் மூர்த்தி சொல்றாரு, அப்படியா, சரி சரி, உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்குமே அதை கொடுங்களேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த டாக்குமெண்ட்டை என்னால இப்ப கொடுக்க முடியாது, உங்ககிட்டதான் அந்த சிலை இருக்கா அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை நீ அதிகாரியா இருந்தா நான் மாட்டி பண்ணேன், அதனாலதான் உங்ககிட்ட முன்கூட்டியே அந்த டாக்குமெண்ட்டை கேட்கல அந்த சிலையை கேட்கிறேன். அந்த சிலைய என் கண்ணுல காமி, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். இது கேட்டதும் அவரை சொல்றாரு, சரி சரி, நீங்க என் மேல சந்தேகப்பட வேணாம், நான் போயிட்டு அம்மன் சிலை எடுத்துட்டு வரேன்,
அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அந்த மயில் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இந்த பையில இருக்கு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை காமிக்கிறாங்க. பணத்தை பார்த்ததும் மூர்த்திக்கு ஆசை அதிகமாயிருச்சு. ஆகா, பணம் வந்துட்டு கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. சோ இந்த பணம் நமக்கு போதுமே, இதை வச்சு நம்ம வந்துட்டு பெரிய ஆளாகிடலாமே அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, சரி பணத்தை நீங்க காமிச்சிட்டீங்கல்ல, நான் போய் சிலையை எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளார போறாரு. அங்க போயிட்டு நேரா அந்த சிலையை எடுத்துட்டு வராரு. அப்போ நம்ம மயில அந்த சிலையை பார்த்துட்டு, அட பாவியலாம், இந்த சிலைய நீங்க தான் வச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட இருந்து எப்படியாவது இந்த சிலையை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த மூர்த்தி சிலையை எடுத்துட்டு வந்து, இங்க பாருங்க, அம்மன் சிலை என் கையில தான் இருக்கு, நான் எந்த வகையிலையும் உங்ககிட்ட போய் சொல்லல. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி ஓகே, அந்த அம்மன் சிலையை கொடு அப்படின்னு சொல்ல, மூர்த்தி சொல்றாரு, சார் குடுக்கறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அவர் சொல்றாரு, டாக்குமெண்ட்ட கொஞ்சம் லேட்டா காமிக்கிறேன், இந்த சிலையை கொடு, இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் பார்க்கணும்ல. மூர்த்தி சொல்றாரு, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம சகல அந்த சிலைய வாங்குறாரு. வாங்கி அப்படியே நாலு பக்கட்டும் சுத்தி பாக்குற மாதிரி பாக்குறாரு. அந்த சிலைய பார்த்துட்டு, இது உண்மையான சிலை மாதிரியே எனக்கு தெரியலையே. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, இது உண்மையான சிலை தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகல சொல்றாரு, அப்படியா, இது உண்மையான சிலை தானா, சரி இந்த சிலை உனக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு. அப்ப மூர்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதை பத்தியெல்லாம் நீங்க கேட்காதீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த சிலை. அந்த சிலைய இப்போ உங்க கையில கொண்டாந்து கொடுத்துட்டேன், அது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. எனக்கு பணத்தை கொடுத்துட்டு இந்த சிலையை இந்த இடத்துல இருந்து உடனே எடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த சிலைக்கு நிறையவே டிமாண்ட் நடந்துகிட்டு இருக்கு, இதனால பிரச்சனையாகும். இது கேட்டதும் அவர் சொல்றாரு, அப்படியா, இந்த சிலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கா, சரி கொடு அப்படின்னு சிலைய வாங்க. அப்ப இன்னொரு பையர் அந்த இடத்துக்கு வராங்க. அவருதான் உண்மையான ஆப்பிரிக்க பையர். அவரை பார்த்ததும் மூர்த்தி ஷாக் ஆகுறாரு. மூர்த்தி அவரை பார்த்துட்டு, அவரு அங்க வந்துகிட்டு இருக்காரு, அப்ப நீ யாரு. அப்ப நம்ம மயிலு சொல்றாரு, அவன் போலியானவனா இருப்பான். அதுக்கு இவர் சொல்றாரு, போலியானவனா, போலியானவன் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும், அப்ப நீ தான் போலியானவன். என்கிட்ட இருந்து இந்த சிலையை எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நீ திட்டம் போட்டு இப்படி வந்திருக்கியா, ஏமாத்திக்கிட்டு, சிலையை கொடு அப்படின்னு சொல்லி சிலையை பிடுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்ததும் மூர்த்தி ஷாக் ஆகுறாரு. ஐயோ, இவன் தானே அந்த முத்துவும் சிவனாண்டியும் எச்சரிச்ச ஆளு, இப்படி பயங்கரமா திட்டம் போட்டு நம்ம கையில இருக்கிற சிலையை கண்டுபிடிச்சிட்டானே, இப்ப என்ன பண்றது, இந்த சிலையை பிடுங்கிட்டு ஓடிடுவான் அப்படின்ட்டு அந்த சிலைய பிடுங்குறாரு. ஆனா சகல விடல. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மூர்த்திய கையும் களவுமா பிடிக்கிறாங்க. மூர்த்தி சொல்றாரு, சார் சார் என்னை விட்டுருங்க சார், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன். அப்போ சரவணனும் அந்த இடத்துக்கு வராங்க. அவர் வந்ததும் மூர்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. இதெல்லாம் திட்டமிட்ட சதி அப்படின்னு அப்பதான் அவருக்கு புரியுது. அப்ப மயிலு கேக்குறாரு, என்ன ரொம்ப நல்லவன் மாதிரி சார் கிட்ட பேசுன, இப்ப பேசு. அப்ப சரவணன் சொல்றாரு, எப்படி பேசுன, இந்த அம்மன் சிலை உன்கிட்ட இல்ல, நியாயமா தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவு போய் சொன்னேன். இப்ப உன் நியாயம் எங்க போச்சு, இந்த மாதிரி அம்மன் சிலைய இப்படி திருடி வித்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்ல. ஆரம்பத்திலேயே நீ உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனா நீ உண்மையை சொல்லாம பொய் சொன்னதுனால உனக்கு இப்ப கடுமையான தண்டனை கிடைக்க போகுது. இதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டோமோ அப்படின்ட்டு. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாரு, நீ திருந்திட்ட அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ இன்னும் திருந்தல அப்படிங்கறத கேள்விப்பட்டதோட உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதிகாரிகளை சந்திச்சு உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. இது கேட்டதும் அந்த மூர்த்திக்கு ரொம்பவே அதிர்ச்சி. ஹீரோ நேரா மூர்த்தி கிட்ட, இங்க பாரு, இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அங்க உள்ள சிலைய உன்னால எப்படிதான் இப்படி திருடி கொண்டுட்டு வந்து முடிஞ்சிச்சோ தெரியல. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு முக்கிய கருவியா இருக்கிறது இந்த அம்மன் சிலையும் கோவில் கும்பாபிஷேகமும் தான். அதை எப்படியாவது தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அந்த திட்டத்துக்கு நீயும் உடந்தையா இருக்கியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். இதை கேட்டதும் அவரு அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டோம் போலயே. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.